தண்டகம் என்னும் மன்னரின் கதை கர்ம வினையின் ஒரு அழுத்தமான உதாரணம். அவருடைய கர்வம் ஒரு முனிவரை அவமதிக்கும் அளவுக்கு சென்றது. இந்த அவமதிப்பு ஒரு சாமானியருக்கு கூட கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். மன்னராக இருந்த அவருக்கு அது நரக வேதனையையும் பின்னர் ஒரு பருந்தாக எழுந்த பிறவியையும் கொடுத்தது. இது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், அதற்கான விளைவுகளை தப்ப முடியாது என்பதற்கான ஒரு நினைவூட்டல். ஆனால் கதை இங்கேயே முடிந்துவிடவில்லை. பருந்தாக பிறந்து காட்டில் வாழ்ந்த அந்த மன்னன் தன் முன்வினை பாவங்களை உணர்ந்து வருந்தினான். இது மிகவும் முக்கியமான ஒரு படி. ஒருவன் தன் தவறுகளை உணர்ந்து அதற்காக வருந்தும் போதுதான் மாற்றத்திற்கான முதல் படி எடுக்கப்படுகிறது. ராமர் சுகுப்தி முனிவருக்கு பாத பூஜை செய்த போது அந்த பருந்துக்கு முற்பிறவி ஞாபகம் வந்தது. இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல, இது தெய்வீக அருளின் ஒரு பகுதி. ராமர் மற்றும் முனிவரின் சக்திமயமான இருப்பு அந்த பருந்தின் ஆழ்மனதில் புதைந்திருந்த கர்ம வினைகளை வெளிக்கொண்டு வந்து அதை உணரச் செய்தது. அதன் பிறகு அந்த பருந்து முனிவர் மீது பட்ட தீர்த்தத்தில் உருண்டு எழுந்து தன் உடலை நனைத்தது. இது ஒரு சடங்காக தோன்றினாலும் இது மன தூய்மை மற்றும் பாவமன்னிப்பிற்கான ஒரு குறியீடு. புனிதமான நீரின் மூலம் உடல் மற்றும் மனம் தூய்மை அடைந்ததும் அதன் பொன்னிற இறக்கைகள் முளைத்தன. இது பாவங்களிலிருந்து விடுபட்டு புதிய தூய்மையான வாழ்வை தொடங்குவதற்கான அடையாளமாகும். இங்கு ஒருவனின் பாவ கர்மாவிலிருந்து மீள்வதற்கு தெய்வீக அருள், மன வருத்தம் மற்றும் மன தூய்மை ஆகியவை எப்படி உதவுகின்றன என்பதை நாம் காண்கிறோம். தர்மத்தின் பாதை, ஜடாயுவின் பிறப்பு மற்றும் தியாகம். ஜடாயுவின் பிறப்பு வெறும் ஒரு உருமாற்றம் மட்டுமல்ல, இது தர்மத்தின் மறுபிறப்பு என்றே சொல்லலாம். சீதை அதற்கு ஜடாயு என்று பெயரிட்டது. அதன் பொன்னிற இறக்கைகளை குறிப்பதுடன் அதன் புதிய புனிதமான நோக்கத்தையும் குறிக்கிறது. பின்னாளில் சீதையை கடத்திய ராவணனுடன் ஜடாயு போரிட்டது. அதன் புதிய பிறவியின் தார்மீக கடமையை வெளிப்படுத்துகிறது. ஒரு பருந்தாக இருந்த அது ராவணன் போன்ற பலம் வாய்ந்த அசுரனுடன் மோதியது. தர்மத்தை காப்பதற்கான அதன் அசைக்க முடியாத உறுதியையும் தியாக மனப்பான்மையையும் காட்டுகிறது. இது வெறும் ஒரு சண்டை மட்டுமல்ல, இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையேயான ஒரு போராட்டத்தின் சிறிய வடிவம். ஜடாயு தனது உயிரை பணயம் வைத்து சீதையை ராவணனிடம் இருந்து காப்பாற்ற முயன்றது அசாதாரணமான துணிச்சலையும் தியாகத்தையும் வெளிப்படுத்துகிறது. ஒரு சாதாரண உயிரினத்தால் தன்னுடைய முற்பிறவி பாவங்களை நீக்கிக் கொண்டு இவ்வளவு பெரிய தர்ம போரில் பங்கேற்க முடிந்தது என்பது வினை பயனை வெல்லும் ஆன்ம பலத்திற்கு ஒரு சான்றாகும். ராமரின் அருள் மற்றும் நற்கதி. ஜடாயு ராவணனால் படுகாயமடைந்து தரையில் வீழ்ந்த போது அந்த வழியே வந்த ராமர் ஜடாயுவின் காதில் மந்திரம் ஜபித்து அதற்கு நற்கதி அளித்தார். இது மிகவும் உணர்வு பூர்வமான மற்றும் ஆழமான ஒரு தருணம். ராமர் ஜடாயுவின் தியாகத்தை அங்கீகரித்து அதற்கு முக்தியை வழங்கினார். இது தர்மத்தின் பாதையில் சென்று உயிர் நீப்பவர்களுக்கு தெய்வீக அருள் நிச்சயம் கிடைக்கும் என்பதற்கான ஒரு வாக்குறுதி. ஜடாயுவின் கதை ஒருவன் தன் முற்பிறவி பாவங்களை நீக்கி தர்மத்தின் பாதையில் நடந்து இறுதியில் தெய்வீக அருளால் முக்தி பெறுவதை பற்றிய ஒரு சக்தி வாய்ந்த சித்தரிப்பு. இந்த கதை நமக்கு பல முக்கியமான பாடங்களை உணர்த்துகிறது. கர்வம் அழிவை நோக்கிய வழி. மன்னனின் கர்வம் அவனை நரகத்திற்கு இட்டுச் சென்றது. தவறுணர்வும் மனமாற்றமும் தன் பாவங்களை உணர்ந்து வருந்துவது மீட்சிக்கு வழிவகுக்கும். தெய்வீக அருள் ஒரு தூண்டுதலாக ராமர் மற்றும் முனிவரின் இருப்பு ஜடாயுவுக்கு ஞானோதயத்தை அளித்தது. தர்மத்தின் நிலைப்பாடு. ஜடாயுவின் தியாகம் தர்மத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. மோட்சம். தர்மத்திற்காக போராடி உயிர் துறப்பவர்களுக்கு தெய்வீக அருள் மோட்சத்தை அளிக்கும். இந்த கதை ஒரு தனிநபரின் ஆன்மீக பயணத்தையும் அவர் எப்படி பாவங்களிலிருந்து விடுபட்டு தர்மத்தின் பாதையில் சென்று இறுதியில் மோட்சத்தை அடைகிறார் என்பதையும் அழகாக விளக்குகிறது. இது வெறுமனே ஒரு கதை அல்ல, இது வாழ்வின் தத்துவார்த்த அடிப்படைகளை நமக்கு எடுத்துரைக்கிறது.